வெல்கம் பேக் டு பட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சேனைக்கிழங்கு, அதாவது எலிஃபண்ட் யாம்னு சொல்லுவோம் இல்லையா, பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த கிழங்கை வச்சு தாங்க ஒரு கறி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நல்லா அந்த கிழங்கை வந்து தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு, ஸோ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் முழுகிற அளவுக்கு. ஸோ இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, புளி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எப்போதுமே இந்த கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு, சேனைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு எல்லாமே நாக்கு அரிக்கும் சாப்பிட்ட உடனே. அது வந்து புது கிழங்காக இருக்கிற பட்சத்தில், அதனால் நம்ம வந்து வாங்கி இது கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சு, கொஞ்சம் பழசாயிடுச்சு. ஆனாலும் அந்த அரிப்பு இருக்குது, அந்த கட் பண்ணுறப்ப அந்த ஒரு அரிப்பு இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம இப்போ வந்து கொஞ்சம் புளியும் மஞ்சளும் போட்டு இதை வந்து நம்ம வேக வச்சுக்க போகிறோம். நல்லா வேக வச்சுக்கக்கூடாது, ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வச்சுக்க போகிறோம். இப்போ நான் சேனக்கிழங்கு கறி செய்கிறதுக்கு நான் வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டான்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்குங்கிறதால நான் சின்ன வெங்காயத்தை எடுத்துகிட்ருக்கேன், பெரிய வெங்காயம் போடல. வாங்க இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வேக வச்ச பாத்திரத்துலேயே இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிருக்கேங்க. இதில் வந்து கடுகு சோம்பு தாளிச்சுக்கலாம். இப்போ கடுகை போட்டுட்ருக்கோம். கடுகு நல்லா வெடித்த பிறகு சோம்பையும் நம்ம போட்டுடுவோம். போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிப்போம். இந்த கோல்டன், அந்த கிளாஸி லுக் வர வரைக்கும் நம்ம வதக்கிப்போம். ஏன்னா இதில் தண்ணியெல்லாம் நம்ம ஊற்ற போகிறது கிடையாது, அதனால் ஆரம்பத்திலே வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இந்த வேக வச்சுருக்க இந்த சேனக்கிழங்கையும் நம்ம போட்டு அதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி இது உப்பு போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம், அதனால் இப்போ வந்து மிளகா பொடி மட்டும்தான், காரத்துக்கு தேவையான மிளகா பொடி. கொஞ்சம் வேணும்னா உங்களுக்கு கறி மசாலா ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகா பொடி மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். எனக்கு தேவையான காரத்துக்காக மிளகா பொடியை போட்டு வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, நான் வாங்கியிருக்க மிளகா பொடி கடையிலேருந்து வாங்கினதில்லை. ஒருத்தங்க வந்து விற்கிறாங்க. அது வந்து மிளகாயை நல்லா வேக வச்சு அந்த அந்த சாப்பிட்டோன்னா வயிறெல்லாம் எரியாது இல்லையா, அந்த மாதிரி பக்குவப்படுத்தி சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து தான் நான் இந்த மிளகா பொடியை வாங்கியிருக்கேன். அதனால் நான் அந்த மிளகா பொடியை கொஞ்சம் எனக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது கொஞ்சம் காரசாரமாக இருக்கிறப்ப வந்து இந்த கிழங்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கரம் மசாலா அந்த மாதிரி ஏதாவது மசாலாவை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சானா நம்மளோட சேனக்கிழங்கு கறி ரெடி ஆகிடுங்க. இந்த ரோஸ்ட்டு செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணியிருப்போங்க மூடி போட்டு. இப்போ வந்து இந்த ரோஸ்ட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு, இந்த கறி ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள். அப்போ தான் இதோட டேஸ்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஸ்ரீவித்யா. நன்றி, வணக்கம்.